ஓம் நமசிவாய. இந்த பதிவில் நாம் 12 ஜோதிர் லிங்கங்களில் முதன்மையானதாக போற்றப்படும் சோம்நாத் ஜோதிர் லிங்கம் உருவான ஸ்தல வரலாற்றை பார்க்கலாம். மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மதேவரின் மகனும் பிரபஞ்ச அதிபதியுமான தச்சன் தனது 2 மகள்களின் கணவரான சந்திரபகவானை நீ கல்லாக போவாய் என சபித்தார். சாபத்திற்கு காரணம் என்னவென்றால் சந்திர பகவான் தன்னுடைய 2 மனைவிகளில் ஒருவருடன் மட்டும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு மற்றொரு மனைவியை கண்டுகொள்ளாமலேயே இருந்து வந்தார். பிரபஞ்ச அதிபதியான தச்சனின் சட்டத்தின்படி ஒரு ஆண் தன் மனைவியாக இருந்தாலும் ஒரு பெண்ணை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது கட்டாயம். மீறினால் கடுமையான தண்டனை வழங்கப்படும். இந்த சட்டம்தான் சந்திர பகவானை தனது மருமகன் என்றும் பாராமல் தான் விதித்த சட்டத்தின்படி சபித்தார். இதனால் சந்திர பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக கல்லாகிக் கொண்டிருந்தார். இந்த தகவலறிந்த சந்திரனின் பெற்றோரான அத்ரி மகரிஷியும் அனுஷ்யா தேவியும் தச்சனிடம் தன் மகனை மன்னித்து காப்பாற்றுமாறு கேட்டும், தச்சன் எனது சட்டங்கள் அனைத்தும் உலக நன்மைக்காக உருவாக்கப்பட்டது. என் மருமகனேயானாலும் என் சட்டம் அனைவருக்கும் பொதுவானதுதான். எனவே சந்திரனுக்கு இந்த சட்டத்தின்படி தண்டனை அவசியமானதுதான் என்று கூறி சந்திரனை காப்பாற்ற மறுத்துவிட்டார். சப்தரிஷிகளில் ஒருவரான அத்ரி மகரிஷி தன்னுடனுள்ள மற்ற ரிஷிகளிடம் என் மகனை காப்பாற்ற ஏதாவது வழி இருந்தால் கூறுமாறு கேட்டுக்கொண்டார். அதை கேட்ட சப்தரிஷிகளில் ஒருவரான காசிப முனிவர் ஒரு யோசனை கூறினார். நீங்கள் மார்க்கண்டேய முனிவரிடம் சென்று உங்கள் மகனுக்காக மகா மிருத்ஜை மந்திரத்தை கூறி சிவபெருமானை வேண்டினால் சந்திரன் பிழைக்க வாய்ப்புள்ளது என்று கூறினார். ஆனால் அதிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது. அது என்னவென்றால் பிரம்ம தேவருக்கு 5 முகங்கள்தான் இருந்தது. அதில் 4 முகங்களும் 4 வேதங்களான ரிக், யசுர், சாம, அதர்வன ஆகியவற்றை ஓதியபடி இருக்க, அவரின் 5வது முகம் மட்டும் இந்த 4 வேதங்களையும் நிந்தனை செய்து கொண்டே இருந்தது. இதை கண்ட சிவபெருமான் பிரம்மரிடம் பலமுறை கூறியும் கேட்காததால் ஆத்திரமடைந்து தனது சூலாயுதத்தால் பிரம்ம தேவரின் அந்த 5வது முகத்தை வெட்டிவிட்டார். இதை கண்ட தச்சன் தன் தந்தையை சிவபெருமான் தண்டித்ததால் இனிமேல் நான் சிவபெருமானை வணங்க மாட்டேன். அவர் எப்போதும் எனக்கு எதிரிதான் என்று கூறினார். அத்தோடு நிற்காமல் இனிமேல் சிவபெருமானை வழிபட மாட்டார்கள். அவருக்காக வேறு யாரும் எந்தவித மந்திரங்களையும் ஜெபிக்க மாட்டார்கள். மீறி ஜெபித்தாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சிவபெருமானுக்கே சாபமளித்திருந்தார். இருப்பினும் அத்ரி முனிவர் மார்க்கண்டேய முனிவரிடம் சென்று தன் மகனை காப்பாற்ற சிவபெருமான் தங்களுக்கு அருளிய அந்த மந்திரத்தை ஜெபித்து உதவுங்கள் என்றார். அதற்கு மார்க்கண்டேய முனிவரோ அந்த மந்திரத்தை ஜெபித்து உங்கள் மகனை காப்பாற்ற எனக்கு முழு சம்மதம்தான். ஆனால் சிவபெருமான் மேல் பிரபஞ்ச அதிபதியின் சாபம் இருக்கிறதே. அதனால் அந்த மந்திரத்தை ஜெபித்தாலும் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை என்று கூறினார். இருப்பினும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுபட விஷ்ணு பகவானை வேண்டினால் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவுவார் என்று கூறினார். அதை கேட்ட அத்ரி முனிவர் விஷ்ணு பகவானிடம் சென்று தன் மகனை காப்பாற்றுமாறு வேண்டி நின்றார். விஷ்ணு பகவான் சந்திர தேவர் இந்த உலகிற்கு முக்கியமானவர். அதனால் உங்களுக்கு உதவுகிறேன் என வாக்களித்து சந்திரனை காப்பாற்றும் வழியை சொன்னார். அது என்னவென்றால் சிவபெருமான் பிரம்மதேவரின் 5வது தலையை வெட்டி தண்டிப்பதற்கு முன் தச்சன் ஒரு சிறந்த சிவபக்தன். தச்சன் ஒருமுறை பார்வதி தேவியை நோக்கி நீண்ட தவமிருந்தார். அந்த தவத்தை கண்டு மகிழ்ந்த பார்வதி தேவி தச்சன் முன் தோன்றி உன் தவத்தை கண்டு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். தச்சனும் தன் தவநிலையிலிருந்து விழித்து பார்வதி தேவியை வணங்கி எனக்கு நீங்களே மகளாக பிறக்க வேண்டும். உங்களை நான் மிகுந்த பாசத்துடன் வளர்க்க ஆசைப்படுகிறேன். எனக்கு இதையே வரமாக தாருங்கள் என வேண்டினார். பார்வதி தேவியும் அப்படியே ஆகட்டும் என்று வரமளித்து மறைந்தார். இப்போது அந்த பார்வதி தேவி தச்சனின் கடைசி மகளாக சதிதேவியாக இருக்கிறார். அர்த்தநாதீஸ்வரரான சிவசக்தியின் ஒரு பாதியான சிவபெருமானுக்கு மட்டும்தான் தச்சனின் சாபம் உள்ளது. மறுபாதியான சதிதேவிக்கு அந்த சாபம் இல்லை. எனவே சதிதேவி சிவனை வழிபட்டால் அதற்கான சக்தி நிச்சயம் கிடைக்கும் என்று கூறியபடி உலக நன்மைக்காக இதற்கான வேலைகளை நானே செய்கிறேன் என கூறிவிட்டு அங்கிருந்து மறைந்தார்.
அதற்கு பின் விஷ்ணு பகவானும் பிரம்மதேவரும் முனிவர்கள் வேடத்தில் சதிதேவியிடம் சென்று, உன் சகோதரிகளின் கணவரான சந்திரனை காப்பாற்ற நீங்கள் சிவபெருமானை வேண்டி பிருத்ஞ்ச மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் என்றனர். இதை ஏற்றுக்கொண்ட சதிதேவி அந்த முனிவர்களுடன் ஒரு கடற்கரையில் சிவலிங்கம் அமைத்து சிவபெருமானை வேண்டி மந்திரத்தை ஜெபிக்கத் தொடங்கினார். தச்சன் சாபத்தின்படி சிவபெருமானை யாரும் வழிபடமாட்டார்கள். வேறு யாரும் சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை ஜெபிக்க மாட்டார்கள். மீறி ஜெபித்தாலும் எந்த பயனும் இருக்காது என்பதாகும். இங்கே சதிதேவி சிவனின் மற்றொரு பாதி என்பதால் சிவனே சிவனை நோக்கி வழிபாடு செய்வதாலும் சிவனே சிவனுக்கான மந்திரத்தை ஜெபிப்பதாலும் தச்சனின் சாபத்திற்கு சதிதேவியின் பிரார்த்தனை கட்டுப்படாது என்பதால் சதிதேவி அந்த மந்திரத்தை ஜெபிக்க சிவபெருமானும் உள்ளம் மகிழ்ந்து சதிதேவிக்கு காட்சியளித்தார். அப்போது சதிதேவி தனது சகோதரிகளின் கணவரான சந்திரதேவரை காப்பாற்றுமாறு வேண்டினார். அதற்கு சிவபெருமான், நீங்கள் சந்திரனுக்காக பிருத்ஞ்ச மந்திரத்தை ஜெபித்ததால் சந்திரனுக்கு சாவு இல்லை. ஆனால் தச்சனின் சாபம் சரியானதுதான். அதனால் சந்திரனுக்கு சாப விமோசனம் என்பது கிடையாது. இருப்பினும் உலக நன்மையை கருத்தில் கொண்டு சாபத்தின் வீரியத்தை குறைக்க சந்திரனை என் ஜடாமுடியில் அணிந்து கொள்கிறேன். தச்சன் தன் மருமகன் என்றும் பாராமல் தச்சன் நடுநிலையாக இருந்து சந்திரனை தண்டித்ததால் சந்திரன் 15 நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கல்லாகி ஒளியற்றவராவார். அடுத்த 15 நாட்கள் சிவபெருமானின் அருளால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தனது பூரண நிலையை அடைவார் என்று அருளினார். இந்த நிகழ்வால்தான் சிவபெருமானின் ஜடாமுடியில் சந்திரன் இருப்பதும் சந்திரனின் தேய்பிறை, அமாவாசை மற்றும் வளர்பிறை, பௌர்ணமி நிகழ்வுகள் நிகழ்கிறது. தன் தவறுக்காக தண்டனையை ஏற்ற சந்திரதேவர் சிவபெருமானிடம், இந்த இடத்தில் உங்களுக்காக ஒரு கோவில் கட்ட விரும்புகிறேன். அதற்கு அனுமதி தாருங்கள் என்றார். சிவபெருமானும் ஆசி வழங்கினார். பிரம்மதேவர் சதிதேவியே தன் கைகளால் உருவாக்கிய சிவலிங்கத்தை இனி அனைவரும் சோம்நாத் ஜோதிர் லிங்கம் என அழைப்பார்கள் என ஆசி கூறி மறைந்தனர். இத்தகைய சிறப்புமிக்க சோம்நாத் ஜோதிர் லிங்கம் இப்போது குஜராத் மாநிலத்திலுள்ள வாராவல் மாவட்டத்திலுள்ள பிரகாஷ் பதான் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. ஓம் நமச்சிவாய. நன்றி. நன்றி.